friends, welcome back to our channel Nellai Couples. நம்ம சேனல்ல வெயிட் லாஸ் பத்தி நிறைய வீடியோ இப்போ போட்டுட்டு இருக்கோம். அதுக்கு நிறைய ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வெயிட் லாஸை பொறுத்தவரையில கேலரி கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பத்தி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க எப்படி கேலரி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா சொல்லணும்னா 1 kg நீங்க அதிகரிக்கணும்னா 1 கிலோ கூடணும்னா 7700 கேலரி அதிகமாக சாப்பிடணும். இயற்கையாகவே நமக்கு ஒரு 1800 கேலரியிலேருந்து 2000 கேலரி வரை நம்ம உடம்புக்கு ஆட்டோமேட்டிக்காகவே தேவைப்படும். அதாவது செரிமானம் பண்ணுறதுக்கு நம்ம குட்டி குட்டி வேலையெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு 1800லேருந்து 2000 கேலரி வரைக்கும் தாராளமாக ஆகும். அது போக மிச்சமாக நம்ம சாப்பிட்ற கேலரியெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு என்ன ஆகும், நம்ம உடம்பு ஃபேட் அதிகமாகும். அப்போது அதுக்கு எவ்வளோ கேலரி தேவைன்னா நம்ம அதிகமாக சாப்பிட்றோம்ல, அந்த 1800 போக மீதமாக சாப்பிட்றோம்ல, அதில் அந்த கேலரியெல்லாம் சேர்த்து 7700 கேலரி எப்போ சேருதோ கரெக்டாக 1 kg ஃபேட் நம்ம உடம்புல என்ன ஆகும், ஃபார்ம் ஆயிரும். அவ்வளோதான் மேட்டர். அப்போது நம்ம 1 kg குறைக்கணும்னா 7700 கேலரி கம்மி பண்ணணும். அப்போது 7700 கேலரி கம்மி பண்ணணும்னா எவ்வளோ டைம் வாக்கிங் போகலான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் நடந்தால் தான் நம்மளால் 20 மணி நேரம், 2 மணி நேரம் கூட இல்லை 2.5 மணி நேரம் நடந்தால் தான் நம்மளால் ஒரு 1 வீக்கில் 1 kg நம்மளால் லெஸ் பண்ண முடியும். ஆனால் இதுவே நம்ம சாப்பாட்டில் 2000 கேலரி சாப்பிடக்கூடிய இடத்துல ஒரு 1000 கேலரி 1200 கேலரி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு 800 கேலரி அதுலேயும் நமக்கு பேன் ஆயிரும். அந்த மாதிரி வெயிட் கம்மி பண்ணுறதா என்னை பொறுத்தவரையில் ரொம்ப ஈஸி. அதுலேயுமே நம்ம சாப்பாடும் ஒரு 1200 1300 கேலரி கிட்ட எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி கொஞ்சம் வாக்கிங்கும் போனோம்னா ஈஸியாக நமக்கு இதுலேயும் கேலரி பேன் ஆகும், இதுலேயும் கேலரி கம்மியாக இருக்கும்போது ஃபேட்டை தூக்கி எரிக்கும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஈஸியாகவே வெயிட் லாஸ் ஆகிரும். ஸோ நீங்கள் சாப்பாடை கட்டுப்படுத்துறது தான் ரொம்ப முக்கியம். நான் முன்னாடியிலேருந்தே சொல்கிறேன், உங்களுக்கு கேலரி அதில் தான் ஈஸியாக கம்மி பண்ண முடியும். ஏன்னா ஒரு 1 hour நீங்கள் வாக்கிங் போயிட்டு வந்தீங்கன்னா எவ்வளோ கேலரி கம்மியாகும் அப்படின்னு பார்த்தோன்னா கரெக்டாக 1 hour வாக்கிங் போனால் ஜஸ்ட் எவ்வளோ கேலரி 200லேருந்து 500 கேலரி கம்மியாகும். சரியா? நம்ம இதுவே நல்லா வாக்கிங் போயிட்டு வரும்போது ஒரு சமோசாவோ வடையோ நம்ம தான் இவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம், அதை இவ்வளோ நடந்திருக்கோமே, நம்ம சமோசா வடை அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கிட்டோம்னா அதில் நமக்கு இறங்கின கேலரி அப்படியே இதில் ஏறிடும். ஸோ கேலரியில் சேஞ்சே ஆகாது. அப்புறம் எப்படி வெயிட் லாஸ் ஆகும்? அதுதான் நிறைய பண்ணுற மிஸ்டேக். நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் வெயிட் லாஸ் ஆகலைன்னா அவ்வளோதான். நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கேலரி பேர்ன் ஆகுதோ அதே கேலரியை நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகாது, வெயிட் கெயின் தான் ஆகும். சாப்பாட்டில் கேலரியை கம்மி பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதும் சேர்த்து பண்ணோம்னா ஈஸியாகவே வெயிட் லாஸ் ஆகிரும். கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 மாதத்துலலாம் 10 kg குறைஞ்சது 8 கிலோவாவது கம்மி பண்ணிடலாம். கரெக்டாக 69 கிராம் இருக்குது இந்த மேங்கோ ஐஸ். இதில் கலரி எப்படி கண்டுபிடிக்கணும்னா பின்னாடி கொடுத்துருக்க பாருங்கள், எனர்ஜின்னு கொடுத்துருக்கலாம். எனர்ஜி 204 எனர்ஜி எவ்வளோ 100 கிராமுக்கு 204 கேலரி கொடுத்துருக்கு. அப்போ இது ஒரு 60 எத்தனை கிராம் சொன்னேன், 70 கிராம் இருக்கு. அப்போ 70 கிராமுக்கு எவ்வளோ வரும், ஒரு 160 170 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். கணக்கு பண்ணி பார்த்தா தெரியும் கால்குலேட்டர்லாம். இந்த மாதிரி நம்ம இதில் ஒவ்வொரு பொருளையும் கேலரி பார்த்துக்கலாம். நம்ம இது வெயிட் போட்டு பார்த்தேன், ஏன்னா இதில் நமக்கு லிட்டரில் தான் கணக்கு கொடுத்துருப்பாங்க. மற்றபடிக்கு பொருள் எல்லாம் அதில் இத்தனை கிராம் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம அதை வச்சு கேலரி எவ்வளோன்னு கணக்கிட்டுக்கலாம். இப்போ இதை 200 கேலரி அப்படிங்கும்போது நான் ஒரு 3 முட்டை எடுத்தால் தான் 210 கேலரி சம்திங் வரும். அப்போது நான் 3 முட்டை எடுத்தேன்னா எவ்வளோக்கு வயிறு ஃபுல்லாகும். ஆனால் இதுவே இந்த ஒரு ஐஸ்கிரீம் எடுத்தேன்னா அப்போ ஃபுல் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆனால் உடனே பசிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் மேட்டர். நம்ம கேலரி எவ்வளோ எடுக்கிறோங்கிறத விட என்ன மாதிரி கேலரி எடுத்துக்கிறோம். இப்போ இதில் இது 200 கிராம் எடுக்கிறதுக்கும் ஒரு 3 எக் எடுக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். இதுவே 2 எக்கு நிறைய காய்கறி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தட்டு நிறைய இருக்கும். ஆனால் அதோட கேலரி
200 விட கம்மியாக தான் இருக்கும். இதோட கேலரி 200. அப்படிங்கும்போது நமக்கு அது சாப்பிட்டோன்னா பசிக்காது, இது சாப்பிட்டோன்னா பசிக்கும், எக்ஸ்ட்ரா கேலரி எடுத்துக்கிட்டே இருப்போம். அப்போ நமக்கு வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இந்த சைடு காய்கறி இருக்கும்போது நம்ம இதை சாப்பிட்டோடனே நமக்கு பசிக்காது. ஸோ எக்ஸ்ட்ரா கேலரி எடுக்க மாட்டோம். ப்ரோட்டீன் அதிகமாக சாப்பிட்டாலே பசிக்காது. ஸோ எக்ஸ்ட்ரா கேலரி எடுக்காததுனால நமக்கு வெயிட் வந்து ஈஸியாக லாஸ் ஆகும். இவ்வளோதான் மேட்டர். அதனால் நீங்கள் எப்போவுமே கேலரி கணக்கு பண்ணி சாப்பிடுங்க. அதனால தான் சாதமும் நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சாப்பாடு அதுக்கப்புறம் சப்பாத்தி இதெல்லாம் வந்து நிறைய கேலரி வரும். இப்போ இவ்வளோண்டு சாதமே நமக்கு 100 கேலரி சம்திங் வந்துடும். அப்போ நமக்கு அது திரும்ப திரும்ப சாப்பிட்டாலும் பசிக்கும். நம்ம நிறைய ரைஸ் சாப்பிட்டாலும் நமக்கு வயிறு பசியே அடங்கும். அதுவும் கூட ஒரு 2 மணி நேரத்தில் பசிக்க தான் செய்யும். ஸோ அப்போ நம்ம ரைஸ் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. நமக்கு பசியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மீனோ முட்டையோ இறைச்சோ இல்லைன்னா பயிரோ பருப்போ கடலையோ அதை அதிகமாக எடுத்துக்கணும். காய்கறி அதிகமாக எடுத்துக்கணும். அதை எடுக்கும்போது பசிக்காது, கேலரியும் கம்மி, நமக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகிக்கிறோம். இவ்வளோதான் ட்ரிக்கே, வேறு எந்த ட்ரிக்கும் கிடையாது. வெயிட் லாஸை பொறுத்தவரையில இது மட்டும். அதுக்கப்புறம் நிறைய பேர் சீரக தண்ணி குடிக்கலாமா, கருஞ்சீரக தண்ணி குடிக்கலாமா, அது குடிக்கலாமா, இது குடிக்கலாமான்லாம் கேட்குறீங்க. நான்லாம் எதுவுமே குடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மலை நெல்லிக்காய் ஜூஸ் மட்டும் தான், அதுவும் என்னோட ஹேர் ஃபால் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் குடித்தேன். அதுவுமே நான் ஒரு 1 மந்த் குடிச்சிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஆனால் நான் அது குடித்த டைமும் அதே தான் லாஸ் ஆச்சு, குடிக்காத டைமும் அதே தான் லாஸ் ஆச்சு. அதை குடித்தா பசி கொஞ்சம் கட்டுப்படுத்தும் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. மற்றபடிக்கு வெயிட் குறைக்கலாம் உதவாது. வெயிட் குறைக்கிறதுக்கு நீங்கள் கேலரி கம்மியான ஃபுட் தான் எடுத்துக்கணும். ஒரு லேஸ் பாக்கெட் சாப்பிட போகிறீங்களா, அதை எடுத்து அதுக்கு முன்னாடி அதில் எவ்வளோ கேலரின்னு பாருங்கள். இந்த கேலரிக்கு இது சாப்பிட்றத விட நீங்கள் இதை விட ஒர்த்தாக என்ன ஒரு ஃப்ரூட் சாப்பிட்லாம். பப்பாளி பழம் அதெல்லாம் கேலரி கம்மி. பப்பாளி பழம், கொய்யாப்பழம் அது சாப்பிட்லாம். அப்படி கேலரி கம்மியான ஃபுட் நிறையா இருக்கும். முட்டைக்கோஸ் அதெல்லாம் சூப்பர் ஃபுட்டு. அந்த மாதிரி உள்ளதை எடுத்துக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்து அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன். கேலரி எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு தெரியலனாலும் கேளுங்க, நான் மறுபடியும் வேணால் சொல்கிறேன். நீங்கள் அந்த எனர்ஜின்னு இருக்கிற லெவலில் அதில் பார்த்துட்டு அது எத்தனை கிராம் அப்படிங்கிறத கணக்கு பண்ணோன்னா அதில் எவ்வளோ கேலரி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 1200 சம்திங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெட்டர். அதுவும் ஆனால் 1200 நிறைய ப்ரோட்டீன்ஸ் அண்ட் நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும், சத்தும் கிடைக்கும். நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் வெறும் சாப்பாடை மட்டும் எடுத்து இதை மட்டும் நான் 100 கேலரிக்கு சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாக்கி, இதை மட்டும் 1000 கேலரிக்கு சாப்பாடை மட்டும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாக்கி, வெறும் சோறு மட்டும் உள்ளே போச்சுதுன்னா நமக்கு ப்ரோட்டீன் இல்லாமல் நம்ம உடம்புல நிறைய பிரச்சனை வரும். ஸோ ப்ரோட்டீன் வெஜிடபிள் நிறைய எடுத்துக்கோங்க. கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணுங்கள். கேலரி வந்து கணக்கு பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஏதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு லட்டு எடுக்க போகிறீங்கன்னா இந்த லட்டு 200-300 கேலரி இருக்கும். சமோசா எடுக்க போகிறீங்கன்னா சமோசா 300 கேலரி இருக்கும். அந்த 300 கேலரிக்கு நம்ம ஃபுல்ஃபில்லாக ஒரு சாப்பாடு சாப்பிட்றலாம். ஸோ வந்து அந்த கேலரியில் அதை எடுக்கிறத விட்டுட்டு இதை எடுங்க. அந்த மாதிரி பப்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணுங்கள். ப்ராசஸ் ஃபுட் எவ்வளோக்குலாம் அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்குலாம் அவாய்ட் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு கேலரி கம்மி பண்ணுறதுக்கு செமையான டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். நான் இருக்கா இந்த ஐஸ்கிரீம் வந்து ஏறக்குறைய ஒரு 150-160 கேலரி. இதை நாங்கள் இப்போ வந்து 3 பீஸ் போட்டு 3 முறை சாப்பிட போகிறோம். அப்போ நமக்கு கணக்கு பண்ணும்போது 50 கேலரி தான் வரும். அது ரொம்ப கம்மி தான். ஸோ வந்து ஸ்நாக்ஸுக்கு 50 கேலரி ஓகே தான். ஸோ இந்த ஐஸ்கிரீமை தான் நம்ம இப்போ 3 பீஸ் போட்டு நான் என் பசங்க 2 பேர் சேர்ந்து 3 பேரும் சேர்ந்து சாப்பிட போகிறோம். ஸோ உங்களுக்கு கேலரி கம்மியாகணும்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. இது வந்து ஒரு ஸ்பெஷலான டிப்ஸ்.